இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் வைக்கலாமா? அதுக்கு நான் பானை கழுத்து வெட்டி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கழுத்து பிடிக்குதோ நீங்கள் அந்த கழுத்து வெட்டி வச்சுக்கலாம். எப்பயும் போல் நம்ம கழுத்தை வந்துட்டு சுற்றி தையல் போட்டு எப்பயும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கழுத்தை வந்துட்டு ரெண்டாக மடித்து போட்டுட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. கழுத்தை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கணும். அதாவது நீங்கள் லைட்டாக அந்த பைப்பிங் மாதிரி அந்த துணியை விட்டுட்டு கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைங்க. சென்டருக்கு வரவும் அழகாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை பிசுறு இல்லாமல் மடக்கி அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு வரிசையும் நம்ம அப்படியே தைச்சிக்கணும். சென்டரை வரவும் கட் பண்ணிவிட்டு அதை அடிச்சுக்கணும். அப்படின்னா தான் அந்த லேஸோட பிசுறு வராது. அதுக்கப்புறம் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது 3 இன்ச்சுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சேலை கலரில் எடுத்துக்கோங்க. நான் இதில் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பூ கொஞ்சம் குட்டியாக வரும். அதனால தான் இப்படி 15 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 மடிப்பு, 2 மடிப்பு, அப்புறம் 3 மடிப்பு, அப்புறம் மொத்தம் 4 மடிப்பு அடிச்சுட்டு பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கமாக தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் 15 பீஸையும் நான் எல்லாத்தையும் தையல் போட்டு வச்சுட்டேன். தையல் போட்டு வச்சுட்டு இப்படி அதை திருப்பி விடணும். அந்த தையல் போட்டது உள்ளே போகணும். எடுத்து விட்டுட்டேன். எடுக்க வரலைன்னா இப்படி ஏதாச்சும் ஊசியானதை வச்சு குத்துனா நீட்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூக்கும் 5 இதழ், அது மொத்தம் 15. இப்போ ஊசி நூலை எடுத்துகிட்டு நம்ம பூ கோப்போம்ல, அது மாதிரி ஒரே ஆங்கிளில் வச்சு தான் நம்ம அந்த ஒவ்வொன்றையும் கோக்கணும். வசம் மாறிடக்கூடாது. அழகாக கோத்துட்டு நம்ம என்ன செய்வோம், நல்லா இறுக்கி டைட்டாக ஒரு முடிச்சு போட்டோம்னா அந்த 5 பூவும் 5 இதழும் ஒன்றா சேர்ந்து ஒரு அழகான பூவாக வந்துடும். பார்த்திங்களா, நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த பூ எப்படி செய்வீங்கன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த ப்ளவுஸு, அதே மாதிரியே இந்த 3 பூ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸில் சென்டராக 1, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கொஞ்சம் தூரமாக, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு எப்பயும் நம்ம தையல் போடும்ல, ஊசி நூலை வச்சு நம்ம நல்லா தையல் போட்டு வச்சுக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் பட்டன் வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் பாசி வச்சாலும் சரி. சரியா? ஓவராலாக இந்த இது எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூ கொஞ்சம் இன்னும் குட்டியாக இருந்தால் அழகாக இருக்குமோன்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வரும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.